ஹாய். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி 160 ஓடது. ஸோ இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன பேரிங், அதாவது இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 120 பேரிங். ஸோ இந்த பேரிங் வந்து போயிருச்சு அப்டின்னா, நம்ம வந்து இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு இன்ஜின் எல்லாமே டோட்டலா பிரிச்சு தான் மாத்த முடியும். ஸோ அது எந்த பேரிங் பார்த்தீங்கன்னா, அந்த கிளட்ச் ஷாஃப்ட் வரும். கிளட்ச் ஷாஃப்ட்ல வர இந்த பேரிங் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா தெரியும். ஸோ இந்த பேரிங் வந்து இப்போ உடைஞ்சிருச்சு. இது வந்து அப்பாச்சில ஆரம்ப காலத்துல இருந்து ஃபெயிலியர் தான். நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு அப்பாச்சி வச்சிருந்தேன். ஸோ அதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலயே 3 தடவ இன்ஜின் பிரிச்சு மாட்டுனேன். இந்த மாரி கம்ப்ளைண்ட் நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஏன் பண்ணல இதுவரைக்கும் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ ஆனா என்னதான் இது ஒரு ரூ. 120 பேரிங்கா இருந்தாலும், நம்ம இந்த மாரி மொத்த இன்ஜினையும் பிரிச்சு தான் மாட்ட முடியும். மொத்த இன்ஜினையும் பிரிச்சு மாட்டும்போது, இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகும். அப்படி இல்ல வேற ஏதாவது வேலையும் இருந்துச்சு அப்படின்னா, இனிமே வந்து ஜாஸ்தியாகும். இந்த பேரிங் வந்து அதிகமா போறதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, கிளட்ச் வந்து நம்ம ப்ராப்பரா விட்டு வண்டிய வந்து ஓட்டாம இருக்கிறது தான், கியர் கட் அதிகமா பண்றது. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தவறுகள் பண்றதுனால இந்த பேரிங் வந்து சீக்கிரமா போயிரும். அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்பாச்சி வச்சிருக்கிறவங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.